ஹாய் பசங்களா, ஹவ் ஆர் யூ ஆல்? சரி, எல்லாருக்குமே வந்து ஒரு ரொம்ப பெரிய அப்டேட். அந்த அப்டேட் ஷேர் பண்றதுக்காக தான் இப்போ இந்த ரெக்கார்டட் செஷன். சரியா? ஆக்சுவலா நான் வந்து இப்போ பெங்களூர் வந்திருக்கேன். நம்ம பெங்களூர் வேதாந்தோடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு நாளைக்கு சும்மா பெங்களூரோட ஹெட் ஆஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் டூர் ஒன்று போடுறேன். நிறைய பேர் வந்து ரொம்ப நாள் ஆஃபீஸ் டூர் கேட்பீங்க இல்லையா? ஸோ டுமாரோ வி கேன் டூ தட். பிஃபோர் ஐ ஸ்பீக் அபவுட் அதர் திங்ஸ். ஓகே, இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசினோம். இன்னைக்கு எங்க இந்த ஹெட் ஆஃபீஸ் வந்தப்போ வம்சி சார் பார்த்தேன். வம்சி சார் இஸ் த ஹெட் ஆஃப் வேதாந்தோ. Anand sir, Pulkit sir, met lot of people. Today we had all the teachers in one place. See, the main agenda, இப்போ இந்த லைவ் செஷன் எதுக்கு அப்படின்னா, நான் உங்களுக்கு நேற்றே ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். நம்ம முதல்வன் பேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா 999 நான் டைம் எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நைட் வரைக்கும் நான் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். நேற்று நைட்டே நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, சார் இன்னொரு நாள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நைட் வரைக்கும் முதல்வன் பேட்ச் வந்து 999 உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் இப்போ இதோட பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாயிடும். சரி, இட் வில் ஜம்ப் டு 1499 rupees அடுத்த ஃபியூ டேஸ், அதாவது நாளையில இருந்து இன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் திரும்ப அந்த விஜயதசமி வருதுல்ல, விஜயதசமி வரும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து அது ஒரு 999 ஃபீஸ் குறையும். இப்போ யார் யாருக்கெல்லாம் நம்ம தீமின்னல் பேட்ச்ல சேரணும்னு ஆசையா இருக்கும், நீ தீமின்னல் பேட்ச்ல சேரலாம். ஆனா யாழினி சார் என்னால அதிகமாலாம் ஃபீஸ் பே பண்ண முடியாது. ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா படிக்கணும், 200 கட் ஆஃப் எடுக்கணும், நான் சூப்பரா எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணணும், இந்த மாதிரி உனக்கு கனவுலாம் இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க அதுக்கு பதிலா முதல்வன் பேட்ச்ல சேரலாம். முதல்வன் பேட்ச்ல சேர்ந்தா உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து நீங்க 200 கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு தேவையான எல்லாமே நாங்க ரெக்கார்டட் கிளாஸா இதுல கொடுத்துருவோம். வாரம் வாரம் வந்து சனிக்கிழமையில டவுட் சால்விங் செஷன் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். முக்கியமா கிரியேட்டிவ் ஒன் மார்க் இருக்குல்ல, அதுக்கு நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் ஒன் மார்க்ல தான் சார் மார்க் லூஸ் பண்றோம், ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின்ல தான் சார் மார்க் லூஸ் பண்றோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. அப்ப அதுல நாங்க வந்து உங்களை என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த பேட்ச்ல சூப்பரா ஸ்பெசிபிக்கா வந்து வி வில் ட்ரைனிங். சரியா? சோ யார் யாருக்கா இதுல இன்ட்ரெஸ்ட் சேர்ந்துக்கும். இது மட்டும் இல்ல, உடம்பு சரியால நம்ம வேதாந்தத்துல வந்து பாத்தோம்னா இந்த பேட்ச்ல நீ சேர்ற அப்படின்னா உனக்கு 24/7 வந்து ஏஐ மூலமா டவுட் சால்விங் இருக்கும். நீ என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஏஐ டவுட் சால்விங் வந்து யூஸ் பண்ணலாம். நமக்கு என்ன டவுட் இருந்தாலும் இப்ப நம்ம கிளாஸ்லயே ஒன்று புரியல, நீங்க இப்போ 5 year old மாதிரி சொல்லிட்டாங்க சார், நான் சொல்லி தருவாங்க. அதே மாதிரி நம்ம வேதாந்து உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு ஏஐ கொண்டு வந்திருக்கோம் நம்மளோட ஆப்ல. அந்த ஏஐ உங்களுக்கு எல்லாத்தையுமே அழகா சொல்லி தரும். ஸோ 999 தான் இதோட ஃபீஸ். அப்பா அம்மா கிட்ட பேசி யார் யாருக்கெல்லாம் வேணுமோ இதுல சேருங்க, சேர்ந்து நல்லா படிங்க. இதெல்லாம் நிறைய பேர் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது சேர இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அவங்ககிட்டயும் இதை ஷேர் பண்ணுங்க. இதை சொல்றதுக்கு தான் இந்த வீடியோல வந்தேன். இதை தாண்டி ஆமா நிறைய எக்ஸைட்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப யாரும் இருக்கிற வேலையில நீங்க எதுக்கு இப்ப அதெல்லாம் விட்டு வந்து ஒரு பேச்சுக்கு பெங்களூர் வந்திருக்கீங்க? கனவு வேற ஒன்றும் இல்லை. என்ன கனவு? நான் உங்ககிட்ட எப்பயுமே சொல்ற விஷயம் தான், இல்லை நம்ம ஸ்டேட் போர்ட்ல மட்டும் நல்ல மார்க் எடுத்தா போதாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்க மிகச்சிறந்த காலேஜஸ்ல நம்ம வீட்டு பிள்ளைங்க, நம்ம ஊர் பிள்ளைங்க நீங்க எல்லாம் போய் வந்து படிக்கணும். ஸ்டேட் போர்ட் பசங்க எனக்கு இதெல்லாம் கிராக் பண்ணி நீ போய் சாதிக்கணும். அதுல எனக்கு ஒரு பெருமை இருக்கு. அப்படி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு உங்களுக்காக நிறைய எஃபர்ட் போட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஐ டாக் டு லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பீப்பிள் ஹூ ஆர் லைக் பிகர் தன் மீ. நல்லா இருந்துச்சு. லைக் லெஜெண்ட்ஸ், நிறைய லெஜெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நேரில் பார்த்தேன். நம்மளெல்லாம் கஷ்டப்பட்டு பார்த்து பேசி கன்வின்ஸ் பண்ணி ஜேஇக்காக ஒரு டெஸ்ட் சீரீஸ் வந்து தமிழ்நாட்டு பசங்களுக்கு கொண்டு வரலாம். நாங்க வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரெடி பண்ணிருக்கோம். ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ். அந்த செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து நாங்க என்ன செய்ய போறோம்னா ஒரு டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போறோம். இந்த டெஸ்ட் நீ எழுதி இது எழுதி நாங்க கொடுக்குற கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் நீ படிச்சனா ஜேஇ மெயின்ஸ் உன்னால கிளியர் பண்ண முடியும். அப்படி கொஸ்டின் பேப்பரை உட்கார்ந்து வேதாந்தோல இருக்கிற அத்தனை மாஸ்டர் மைண்ட் டீச்சர்ஸும் ஒரு இடத்துல உட்கார்ந்து நாங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நான் சொல்ற டீச்சர்ஸ் யார் யாரெல்லாம் தெரியுது அப்படின்னு பாரு. நானா இருக்கட்டும், ஷிமோன் சார், ஹர்ஷ் சார், ரமா மேம் தெலுங்கு சேனல்ல இருந்து. ஓகே, இவங்க வேதாந்து நீட் தமிழ்ல வந்து நீங்க இவங்க கோபிகா மேம் பாப்பீங்க, பிரமிளா மேம் பாப்பீங்க. அவங்க எல்லாருமே இவ்வளவு பேர். ஓகே, சங்கல்பன் ஒரு நீட் சேனல் இருக்கும், வேதாந்த சங்கல்பன், உங்களுக்கு தெரியும். அதுல இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே கில்லாடிங்க. அத்தனை பேரும் ஒரே ரூம்ல உட்காந்து நெக்ஸ்ட் 2-3 days நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா உங்களுக்காக ஜேஇ கொஸ்டின் பேப்பர்ஸை எல்லா டீச்சர்ஸும் சேர்ந்து உட்கார்ந்து ஆராய்ச்சி. எஸ், உட்கார்ந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். பேசி தெரியாம ஸ்டாப் பண்ணி வச்சு. அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 2-3 நாள் செம்மையா ரெடி பண்ணி, கொஞ்சம் கூட தப்பு இல்லாம மிஸ்டேக்ஸ் இல்லாம பயங்கரமா ரெடி பண்ணி உங்களுக்காக கொண்டு வர போறோம். அதை பத்தி ஒரு பெரிய அப்டேட் வந்து 26ஆம் தேதி இருக்கு. 26ஆம் தேதியில இருந்து இட் வில் பி அவைலபிள் ஃபார் யூ. பெருசா கனவு காணும். நான் என்ன சொல்றேன், நீ ஏன் போய் ஒரு ஐஐடியில படிக்க கூடாது? நீ ஏன் போய் ஒரு திருச்சியில இருக்க ஒரு என்ஐடியில படிக்க கூடாது? இந்தியாவில் இருக்கிற டாப் யூனிவர்சிட்டிஸ்ல நீ ஏன் படிக்க கூடாது? அப்படி என்னால உனக்கு ஒரு புஷ் அதுல தர முடியும் அப்படின்னா ஒரு புஷ் நான் கொடுப்பேன். அதுக்கான எஃபர்ட்ஸ் நான் போடுவேன். சரியா? ஸோ தோ ஐ எம் சிக், டிராவல் பண்ணியிருக்கேன், ஐ பீன் டூயிங் ஆல் திஸ். அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா யூஸ் பண்ணி எதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா ப்ராப்பரா யூஸ் பண்ணு. ஒரு சில வாய்ப்புகள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில வாய்ப்பு கிடைக்கும் போதே பயன்படுத்தணும். வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்துறோம் புத்திசாலி. வாய்ப்பு கிடைக்கும் போது அதை தட்டி கழிக்கிறான் பாரு, அவன் முட்டாள். ஒரு புத்திசாலிக்கும் முட்டாளுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை நான் இவ்வளவுதான் பாக்குறேன்.
வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்துறவன் புத்திசாலி, தட்டி கழிக்கிறவன் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்றவன் முட்டாள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா கொண்டு வரதுக்கு I'm going to put all the effort. அப்ப அதை பயன்படுத்திக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா நீயும் அதை கண்டிப்பா பயன்படுத்திக்கும். நல்லா படி, சரியா? பாய் பாய்.